உங்கள் குழந்தைக்கு ஆட்டிசம் இருக்கா அப்படின்னா இந்த 6 விஷயத்தை இன்றைக்கே ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. குழந்தையோட வளர்ச்சிக்கு இது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். முதல்ல ஃபோன், டிவி, லேப்டாப், கார்ட்டூன், வீடியோ எல்லாத்தையும் ரொம்ப நேரம் பார்க்குறத கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணுங்கள். ஸ்க்ரீனை விட நீங்கள் உங்கள் குழந்தையோட சேர்ந்து விளையாடுறதும் பேசுகிறதும் ரொம்ப முக்கியம். ரெண்டாவதாக சாக்லேட், சிப்ஸ், பேக்கரி ஸ்நாக்ஸ், ஜங்க் ஃபுட்ஸ் இதெல்லாம் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணுறது ரொம்ப நல்லது. குழந்தையோட வளர்ச்சிக்கும் மூளையோட வளர்ச்சிக்கும் சத்தான உணவுகள் ரொம்ப முக்கியம். மூணாவதாக குழந்தைய எப்பவும் தனியாக விளையாட விடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு வேறு குழந்தைங்களோட சேர்ந்து விளையாடவும் பழகவும் வாய்ப்பு கொடுங்க. நாலாவதாக கல்யாணம், குடும்ப விசேஷம், திருவிழா இந்த மாதிரியான இடங்களுக்கெல்லாம் குழந்தைங்களை கூப்பிட்டுட்டு போங்க. அங்கே தான் இந்த குழந்தைங்களுக்கு நிறைய சமூக அனுபவங்களும் புதிய விஷயங்களும் குழந்தைங்களுக்கு இயல்பாகவே கற்றுக்க முடியும். அஞ்சாவதாக பேசு, சொல்லு, இது செய்யன்னு குழந்தைய ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. அழுத்தம் கொடுக்கறத விட பொறுமையாக சப்போர்ட் பண்ணுறது தான் இந்த குழந்தைங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆறாவதாக குழந்தையோட சேர்ந்து விளையாடுங்க. அவங்களுக்கு பிடிச்ச விளையாட்டில் நீங்களும் கலந்து விளையாடுங்க. இப்படிப்பட்ட சந்தோஷமான நேரங்களில் தான் பேச்சு திறனும் சமூக திறனும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த குழந்தைங்களில் வளர ஆரம்பிக்கும். ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வைங்க, ஒவ்வொரு ஆட்டிசம் குழந்தைங்களும் வேறு வேறு மாதிரி. ஸோ ஒரு குழந்தைய இன்னொரு குழந்தையோட கம்பேர் பண்ணாதீங்க. அந்த குழந்தைங்க பண்ணுற சின்ன சின்ன விஷயத்தில் முடிஞ்ச அளவுக்கு ஹாப்பியாக பாருங்கள். இந்த வீடியோ இன்னொரு பெற்றோருக்கு உதவும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். டேக் கேர்.